வெல்கம் டு நந்தூஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லாேருக்கும் ஃபேவரட்டான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். அது செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அந்த மிக்ஸி ஜாரில் ஒரு 3 ஸ்பூன் ஜீனி போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நான் 2 தக்காளி குட்டியாக கட் பண்ணி அதை பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். சிக்கன் கூட தயிர், அப்புறம் மிளகு ஜீரக பொடி, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மைதா மாவு, மல்லித்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, அதுக்கப்புறம் கொஞ்சம் போல் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலக்கணும். நல்லா மாவு ஊறுற அளவுக்கு ஒரு திக் பேஸ்ட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்படியே நல்லா மசாலா ஒட்டுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் மைதா மாவுக்கு பதிலாக கார்ன்ஃப்ளவர் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கன்ஃபார்மாக ஒரு அரை மணி நேரம் வாசி மூடணும். நான் ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கிறேன். டைம் இருந்துச்சுன்னா 1 மணி நேரம் ஊற வைக்கிறேன். நல்லா பேஸ்ட்டு ஒட்டணும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை லீவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் நிலை வச்சு பறிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா போட்டு நல்லா ரெட்டாக பொரிச்சுக்கோங்க. கொஞ்சம் கருக்கக்கூடாது. இப்போ ஒரு கடாயில் நார்மலாக ஊற்றிக்கலாம். ஒரு 10 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி இஞ்சியும் பூண்டையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அது நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். நல்லா ஒரு ஃப்ரெஷ்னஸ் வரும் கூட. அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம், இல்லை நீளமாகவும் கட் பண்ணிக்கலாம். நான் நீளமாக பண்ணியிருக்கேன். குட்டியாக கட் பண்ணுவாங்க, அது எங்கள் விருப்பம். அந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணி வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கணும். அது கூட முட்டைக்கோஸ், கேரட்டு, பீன்ஸ் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட இருக்கிற ஏதாச்சும் காய்கறி சேர்த்துக்கோங்க. இது நல்லா காய்கறி வேகணும். தண்ணி ஊற்றக்கூடாது. ஜஸ்ட் ஃப்ரை பண்ணணும். அது கொஞ்சம் 10 நிமிஷம் வதக்கினா வெந்துடும். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுக்கோங்க. அது நல்லா வெந்ததுக்கப்புறமேட்டுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 3-4 முட்டை எடுத்துக்கலாம். நான் 2 முட்டை எடுத்து உடச்சி வச்சுருக்கேன். அதை காய்கறி வெந்ததுக்கப்புறம் நடுவில் ஊற்றி அது கொஞ்சம் வேக வைக்கணும். அதுக்கு முன்னாடி காய்கறி கருகாமல் பார்த்துக்கோங்க. கருகு நல்லா இருக்காது. நடுவில் அப்படி ஒரு ஸ்பேஸ் மாதிரி விட்டுட்டு அந்த ஸ்பேஸில் 2 முட்டை, இல்லைன்னா ஒரு 5 பேர் சாப்பிட்றதாருன்னா 3 முட்டை போட்டுக்கலாம். முட்டையை நல்லா உடச்சி வேக வச்சுக்கோங்க. அது கூட கொஞ்சமேட்டுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா முட்டை வேகிறதுக்கு கொஞ்சம் மாச்சி உப்பு வேணும்ல. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமேட்டுக்கு அது சூப்பராக பொரிஞ்சு வரும். நம்ம முட்டை பொடி எல்லாம் செய்வோம்ல, அப்படி வேக வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் ஆகும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் காய்கறி கூட அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா காய்கறி கூட அது மிக்ஸ் ஆகிடும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் இன்னும் கொஞ்சம் உப்பு எடுத்துக்கிறேன். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. கொஞ்சம் போல் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அந்த ஜீரகமும் மிளகும் பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு வேக வச்சு ஃப்ரை பண்ண சிக்கனு இது கூட நம்ம அரைச்சி வச்சோம் தக்காளி பேஸ்ட், அதை சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட சாஸ் இருந்துச்சுன்னா டொமேட்டோ கெச்சப்பு, சோயா சாஸு, சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் இது புளி கரைச்சல் சேர்த்துக்கலாம். கொஞ்சமேட்டுக்கு புளி கரைச்சலும் மிளகாவை அரைச்சி சேர்த்துக்கலாம், பச்சை மிளகாவை. அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம சூடாக ரைஸ் போட்டு கலந்தா ஃப்ரைட் ரைஸ் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே.